ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்பெரிஸ் vlogs. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. அப்புறம் வந்து இவளோட அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே. அதனால ரெண்டையும் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். வாங்க வீடியோ. அப்புறம் ஏர்லி மார்னிங் போய் நான் தான் மட்டன் நட்டு வந்தேன். எங்கள் மாமி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியோ இல்லை பர்த்டேவோ எதுவாச்சும் இருந்தாலுமே எங்கள் மாமி வீட்டில் நாங்கள் மொத்தமாக சமைச்சு சாப்பிடுவோம். அது எப்பயுமே அப்படி தான். அதோட சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சமைச்சாங்க அப்படின்னா, மட்டன் சுக்காவும் அப்புறம் நெய் சோறு தான் செஞ்சாங்க. எங்கள் மாமி நல்லா சமைப்பாங்க. அதோட அவங்களே சமைக்க சொல்லியாச்சு. அப்புறம் நெய் சோறு செய்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறோன்னு கேட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் மாமி. அப்போ நாங்கள் எவ்வளோ லட்சணமாக சமைப்போம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து சமைக்கவே மாட்டோம், எல்லாமே எங்கள் மாமி தான் சமைப்பாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கலாம். டெய்லி ஃப்ரீ தான், நல்லா சமைச்சு தருவாங்க, சாப்பிட தான் செய்யணும். நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சாப்பாடு தான். சாப்பிட்டாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே எல்லாமே தூங்கிட்டோம். தூங்கி கொஞ்சம் நேரத்துலேயே எங்கள் மாமி வந்து 4 மணி ஆயிடுச்சு, எல்லாம் டீ குடிக்க எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் இதில் கரெக்டாக இருந்தாலும் எங்கள் மாமி வந்து அந்தந்த டைமில் வந்து சாப்பாடு டீ இதில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்க கிளம்புங்க, எல்லோரும் பெஸ்ட் மம்மி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அதோட அவளத்தையும் ஆட்டோக்குள்ளே அள்ளி போட்டு கூட்டி வந்தாச்சு. இதில் 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் 3 ரகங்க. உங்கள் வீட்டிலலாம் குட்டீஸை நீங்கள் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எங்களால் சத்தியமாக முடியலை, ஒவ்வொன்றையும் அடக்க முடியலை, அவ்வளோ சேட்டை. அவங்க அலப்புற தாங்க முடியாது. பெஸ்ட் மம்மிலேருந்து வெளியில் வர்ற வரைய எங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. அதோட எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கு சொல்ல முடியாது, நாட் பேட் அப்படின்னா. அப்புறம் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பிறந்தநாள்னு சொன்னேன்ல, அதனால் அவங்களுக்கு வந்து கேக் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வீட்டில் போய் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அலப்பறை இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் மம்மி. ஹாப்பி பர்த்டே டு யூ. நில்லு நில்லு ருப்பே.